எல்லாருக்கும் வணக்கம். ஜான்வரி 23, 2026க்கான இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியாவோட பிரம்மாண்டமான வளர்ந்த பாரதம் கனவுக்கும் அது சந்திக்கிற சில கடினமான யதார்த்தங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இழுபறியை தான். நீங்க பகிர்ந்துகிட்ட கட்டுரைகளை வச்சு நாம இதை ஆழமா அலசப் போறோம். ஆமா, ஒரு பக்கம் பார்த்தா உலக அரசியல் சதுரங்கத்துல இந்தியா ஒரு பெரிய சக்தியா உருவெடுக்க முயற்சி பண்ணுது. அதிபர் ட்ரம்போட அந்த புதிய அமைதி வாரியம் மாதிரியான விஷயங்கள்ல இந்தியா எப்படி தன்னோட நிலைப்பாட்டை எடுக்குதுன்னு பார்க்கணும். இன்னொரு பக்கம் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். சரியா சொன்னீங்க. அதாவது நாட்டின் வளர்ச்சிக்கு எரிசக்தி எவ்வளவு முக்கியம்னு பேசுற அதே நேரத்துல ஒரு சராசரி குடும்பத்தோட நிதி நிலைமை எப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத டைம் பாம் மாதிரி இருக்குங்கிறதையும் பார்க்க போறோம். கடைசியா இந்த வளர்ச்சிக்கு நாம கொடுக்கிற மிகப்பெரிய விலையான சுற்றுச்சூழல் பாதிப்பு, குறிப்பா டெல்லி காற்று மாசுபாடு, இமயமலை பேரழிவு பற்றியும் பேச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல உலக அரசியல் விஷயத்துக்கே வருவோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் டாவோஸ்ல ஒரு புது அமைப்பு அறிவிச்சிருக்கார், போர்ட் ஆஃப் பீஸ், அதாவது அமைதி வாரியம். ஆமா, உலக மோதல்களை தீர்க்க போறதா சொல்றாங்க. இந்தியாவுக்கும் அழைப்பு வந்திருக்கு. ஆனா இந்தியா உடனே சேராம பொறுத்திருந்து பார்க்கலான்னு ஒரு நிலைப்பாட்டு எடுத்திருக்கு. ஏன் இந்த தயக்கம்? இதுல மேலோட்டமா பாக்குறதை விட நிறைய சிக்கல்கள் இருக்கு. முதல் விஷயமே ரொம்ப ஆச்சரியமானது. இது ஒரு பே டு பிளே கிளப் மாதிரி இருக்கு. பே டு பிளே? ஆமா, அதாவது நிரந்தர உறுப்பினராகணும்னா $1 பில்லியன் பங்களிக்கணுமா. ஒரு நிமிஷம், $1 பில்லியன்? ஆமா. அப்போ அமைதிங்கிறது யார்கிட்ட காசு இருக்கோ அவங்க முடிவு பண்ற விஷயமா மாறிடுமா? இது ஐக்கிய நாடுகள் சபையோட அடிப்படை நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. சமாதானத்தை ஒரு வியாபார பொருளா மாத்திர மாதிரி இருக்கு. அதுதான் இந்தியாவோட முதல் கவலை. இந்தியா எப்பவுமே பல தரப்பு உறவுகளை, அதாவது ஐஎன்ஏ மாதிரியான அமைப்புகளை தான் நம்பி இருக்கு. இப்படி சில பணக்கார நாடுகள் மட்டும் சேர்ந்து முடிவெடுக்கிறது இந்தியாவோட வெளியுறவு கொள்கைக்கே எதிரானது. சரி, இது காசா பிரச்சனைக்காக ஆரம்பிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இதோட நோக்கம் அங்கேயே நின்னுடுமா, இல்ல வேற பிரச்சனைகளையும் தலையிடுவாங்களா? அதுதான் ரெண்டாவது பெரிய கவலை. அந்த அமைப்போட சாசனத்துல உலக அமைதின்னு ரொம்ப பொதுவான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஓஹோ. இது நாளைக்கு காசாவை தாண்டி வேற எந்த நாட்டு பிரச்சனையில வேணும்னாலும் தலையிடுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இது ஐஎன்ஏ சபைய பலவீனப்படுத்துற ஒரு செயல். இதுல பாகிஸ்தானையும் அழைச்சிருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான திருப்பம். இது இந்தியாவோட முடிவை எப்படி பாதிக்கும்? இதுதான் இந்த விஷயத்தை இன்னும் சிக்கலாக்குது. ஒருவேளை இந்தியா இந்த அமைப்புல சேர்ந்தா பாகிஸ்தானோட ஒரே மேடையில உட்கார வேண்டியிருக்கும். அது உள்நாட்டு அரசியல்ல பெரிய விமர்சனங்களை உருவாக்கும். நிச்சயமா. சரி, சேர வேண்டான்னு முடிவு செஞ்சா நாளைக்கு இதே அமைப்புல இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை விவாதத்துக்கு வரும்போது இந்தியா வெளியில நிக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான நிலைமை உருவாகும். அப்போ இது ஒரு இக்கட்டான நிலைமை தான். சேர்ந்தாலும் பிரச்சனை, சேரலன்னாலும் பிரச்சனை. ஆமா, அது மட்டும் இல்லாம காசாவுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை படைய பாகிஸ்தான் அனுப்பலாம்னு கூட செய்திகள் வருது. இந்தியா பொதுவா ஐநா கொடிக்கு கீழே இல்லாத எந்த ராணுவ நடவடிக்கையிலையும் பங்கேற்காது. அதனால இது கொள்கை ரீதியாவும் ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா தலைமையிலான இந்த அமைப்பு மூலமா இப்படி ஒரு தர்ம சங்கடம். ஆனா இன்னொரு பக்கம் இந்தியா தலைமையில நடக்க போற பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஒரு பெரிய வாய்ப்பா பார்க்கப்படுது. ஆமா, குறிப்பா உலகளாவிய காலநிலை நிர்வாகத்துல ஒரு தலைமைத்துவ வெற்றிடம் இருக்குன்னு ஒரு கட்டுரை சொல்லுது. ஆமா, அது மிக முக்கியமான புள்ளி. அமெரிக்கா காலநிலை நடவடிக்கைகளிலிருந்து பின்வாங்கியிருக்கு. ஐரோப்பிய நாடுகள் அவங்களோட பாதுகாப்பு, பொருளாதார பிரச்சனைகள்ல மூழ்கியிருக்காங்க. இந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு பிரிக்ஸ் நாடுகளுக்கு, குறிப்பா இந்தியாவுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. எப்படி? நம்ம G20 தலைமைத்துவ அனுபவம் இதுக்கு உதவுமா? நிச்சயமா. அந்த அனுபவத்தை வச்சு வளரும் நாடுகளோட குரலா இந்தியா ஒலிக்க முடியும். காலநிலை நிதி, தொழில்நுட்ப பகிர்வு மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பொதுவான செயல் திட்டத்தை உருவாக்க முடியும். இது வெறும் சுற்றுச்சூழல் விஷயம் மட்டும் இல்ல. உலக அரங்கில் சீனாவின் செல்வாக்கை சமநிலைப்படுத்தவும் இது ஒரு நல்ல ராஜதந்திர நடவடிக்கையா அமையும். அதேதான். உலகரங்கில் ஒரு தலைமையை இந்தியா தேடினாலும் அந்த தலைமைக்கான உண்மையான பலம் நாட்டின் உள்ளிருந்துதான் வரணும். அதுக்கு எரிசக்தி ஒரு முக்கியமான அங்கம். அந்த வகையில இந்த புதிய தேசிய மின்சார கொள்கை 2026 வரைவு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா? ஆமா, இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல்னே சொல்லலாம். 2005ல வந்த பழைய கொள்கையை நினைச்சு பாருங்க. அப்போ நம்ம பிரச்சனை மின் பற்றாக்குறை. ஆமா, மின் பற்றாக்குறை, எல்லாருக்கும் மின்சாரம் இல்ல. ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழ். இப்ப நம்ம கிட்ட தேவைக்கு அதிகமான மின் உற்பத்தி திறன் இருக்கு. இப்போ ஃபோக்கஸ் வேற. ஆமா, அதனால இப்போதைய கொள்கையோட கவனம் 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரம், போட்டித்தன்மை, அப்புறம் மிக முக்கியமா தூய்மையான எரிசக்தி. இலக்குகள் எல்லாம் கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு.
2047க்குள்ள தனிநபர் மின் நுகர்வை 4000 கிலோவாட் ஹவரா ஆக்கணும்னு சொல்றாங்க. 2070க்குள்ள நிகர பூஜ்ய உமிழ்வு. ஆனா இது அடையணும்னா கொள்கையில என்ன பெரிய மாற்றங்களை கொண்டு வராங்க? பல தைரியமான சீர்திருத்தங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு மின் கட்டணங்களை ஒவ்வொரு வருஷமும் தானாகவே மாற்றி அமைக்கிற முறை. ஓ, ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட். ஆமா. அப்புறம் தொழில்துறைக்கு கொடுக்கற குறுக்கு மானியங்களை படிப்படியா குறைக்கிறது. இது மின்சார விநியோக நிறுவனங்களோட நிதிநிலையை சரி பண்ணும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பத்தி அதுக்கும் நிறைய திட்டங்கள் இருக்கு, சந்தை அடிப்படையில அது விரிவுபடுத்துறதுக்கு. ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அணுசக்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியத்துவம். 2047க்குள்ள அணுசக்தி திறனை 100 ஜிகாவாட்டா உயர்த்துறதுங்கிறது ஒரு நம்ப முடியாத இலக்கு மாதிரி தெரியுதே. உண்மைதான். ஆனா அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. 2025ல நிறைவேற்றப்பட்ட சாந்தி சட்டம்னு ஒன்னு இருக்கு. அது தனியார் பங்களிப்போட அணுசக்தி துறையை விரிவுபடுத்த வழிவகுத்திருக்கு. மேம்பட்ட அணு தொழில்நுட்பங்கள், குறிப்பா சிறிய மாடுலர் உலைகள், ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ். ஆமா, அது மேல அதிக கவனம் செலுத்துறாங்க. இதுதான் இந்த பிரம்மாண்டமான இலக்குக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கை. ஓகே, ஒரு பக்கம் நாட்டுக்கு சக்தி கொடுக்க இப்படி பிரம்மாண்டமான திட்டங்கள். ஆனா இன்னொரு கட்டுரை இந்த வளர்ச்சிங்கிற பெரிய வண்டியோட டயர்கள் பத்தி ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது. ஆமா, அதாவது சாதாரண குடும்பங்களோட நிதி நிலைமை, நம்ம வளர்ச்சி கடன்ல இயங்குற நுகர்வால தாங்கி பிடிக்கப்படுதா? இதுதான் இப்போ பொருளாதாரத்துல இருக்கிற மிக நுட்பமான ஆனா மிக ஆபாயகரமான புள்ளி. ஒரு கார் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. வெளியில இருந்து பார்க்க இந்திய பொருளாதாரம் பளபளன்னு வேகமா போற மாதிரி தெரியுது. ஆனா அதோட டயர்கள்ல காத்து ரொம்ப கம்மியா இருக்கு. சரியா சொன்னீங்க. ஒரு சின்ன பள்ளத்துல இறங்குனா கூட வண்டி தடுமாறிடும். அந்த டயர்கள் தான் இந்திய குடும்பங்களோட நிதிநிலை. அருமையான உதாரணம். குடும்பக் கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 41.3% இருக்குன்னு கட்டுரை சொல்லுது. இது மத்த நாடுகளோட ஒப்பிடும்போது அதிகமா தெரியலையே. பிரச்சனை கடனோட அளவுல இல்ல, அது எதுக்காக வாங்கப்படுதுங்கிறதுல தான் இருக்கு. புரியல. அதாவது மக்கள் வீடு வாங்கவோ தொழில் தொடங்கவோ கடன் வாங்குனா அது சொத்தை உருவாக்கும், அது நல்லது. ஆமா. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, வருமான வளர்ச்சி போதுமான அளவு இல்லாததால மக்கள் தங்களோட அன்றாட நுகர்வு அளவை தக்க வைக்க கடன் வாங்குறாங்க, சேமிப்பை கரைக்கிறாங்க. அதாவது சம்பளம் பத்தாததால மாச கடைசியில கிரெடிட் கார்டை தேய்க்கிறாங்கன்னு சொல்றீங்களா? அதேதான். ரிசர்வ் வங்கியோட அறிக்கையே உண்மையான வருமான வளர்ச்சி தேக்கமடைஞ்சிருக்குன்னு சொல்லுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அரசுகள், அதாவது மத்திய மாநில அரசுகள் நலத்திட்டங்கள், மானியங்கள் மாதிரியான வருவாய் செலவினங்களை குறைச்சிட்டு சாலைகள், பாலங்கள் மாதிரியான மூலதன செலவுகள்ல அதிக கவனம் செலுத்துது. ஆமா, இதுக்கு முன்னாடி அரசு மானியங்கள், நலத்திட்டங்கள் மூலமா ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. இப்போ அரசு உள்கட்டமைப்புல முதலீடு செய்யறதால அந்த செலவுகளை குறைக்குது. இதனால ஒரு குடும்பத்துக்கு திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வந்தா முன்னாடி சமாளிக்க முடிஞ்ச நிலைமை மாறி இப்போ கடனுக்குள்ள தள்ளப்படுறாங்க. வளர்ச்சிங்கிறது மேல இருந்து பார்க்க நல்லா இருந்தாலும் தனிப்பட்ட குடும்பங்களுக்கு அதோட ஆபத்து அதிகமாகுது. எக்ஸாக்ட்லி. அந்த ஆபத்து இப்போ அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தனிப்பட்ட குடும்பங்களோட தோள்களுக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதோட விளைவு என்ன ஆகும்? நாளைக்கு ஒரு பொருளாதார அதிர்ச்சி, ஒரு வேலை இழப்பு, இல்ல ஒரு நிதி நெருக்கடி வந்தா மக்கள் தங்களோட செலவுகளை டக்குன்னு நிறுத்திடுவாங்க. நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியில கிட்டத்தட்ட 60% தனியார் நுகர்வு தான். அது நின்னுட்டா மொத்த வளர்ச்சியும் சரிஞ்சிடும். இதுதான் அந்த கண்ணுக்கு தெரியாத ஆபத்து. இந்த கண்ணுக்கு தெரியாத பொருளாதார விலைகளை பத்தி பேசுறப்போ நம்ம கொடுக்கிற இன்னொரு பெரிய விலையை மறக்கக்கூடாது, சுற்றுச்சூழல். ஆமா, டெல்லியோட குளிர்கால காற்று மாசுபாடு பத்தி காற்று தர மேலாண்மை ஆணையம், அதாவது CAQM வெளியிட்டிருக்கிற அறிக்கை ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்லுது. ஆமா. நாம எப்பவுமே டெல்லி மாசுபாடுன்னா வாகன புகை, தொழிற்சாலைகள், பட்டாசு, பக்கத்து மாநிலங்கள்ல வைக்கோல் எரிக்கிறதுன்னு தான் நினைப்போம். ஆமா, அதுதான் பொதுவான கருத்து. ஆனா இந்த அறிக்கை இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு சொல்லுது. அதுதான் இரண்டாம் நிலை துகள்கள். இரண்டாம் நிலை துகள்களா? ஆமா, செகண்டரி பார்ட்டிகுலேட் மேட்டர். குளிர்காலத்துல டெல்லி மாசுபாட்டுல இதோட பங்கு மட்டுமே 27%. அப்படின்னா அது நேரடியா வண்டியிலிருந்தோ தொழிற்சாலையிலிருந்தோ வர்றது இல்லையா? இல்ல, இது ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல நடக்கிற மாதிரி நம்ம வளிமண்டலத்திலேயே நடக்குது. வாகனங்கள்ல இருந்தும் தொழிற்சாலைகள்ல இருந்தும் வர்ற சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடுகள் மாதிரியான வாயுக்கள் காத்துல இருக்கிற அம்மோனியா கூட சேர்ந்து ரசாயன வினை புரிந்து ரொம்ப சின்ன அபாயகரமான நுண்துகள்களா மாறுது. ஓ, அப்படியா? ஆனா இந்த அம்மோனியா எங்கிருந்து இவ்வளவு அதிகமா வருது? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி.
அங்கதான் அதிர்ச்சியே இருக்கு. இந்தியாவுல வளிமண்டலத்துல கலக்கிற அம்மோனியாவுல 80% விவசாயத்துல இருந்து தான் வருதாம். விவசாயத்துல இருந்தா? ஆமா, நாம பயன்படுத்துற உரங்கள், கால்நடைகளோட கழிவுகள் இதிலிருந்து தான் அம்மோனியா உருவாகுது. நம்பவே முடியல. அப்ப பஞ்சாப்லயோ ஹரியானாவிலயோ ஒரு விவசாயி தன்னோட வயலுக்கு உரம் போடுறது டெல்லியில இருக்கிற ஒருத்தரோட நுரையீரலை பாதிக்குதுன்னு சொல்றீங்கன்னா, ஆமா, அந்த தொடர்பு வெளிப்படையா தெரியவே இல்லையே. இது பிரச்சனையை தீர்க்கிறது எவ்வளவு சிக்கலானதுன்னு காட்டுது. நிச்சயமா, ஒரு இடத்துல நடக்கிற செயல்பாடு இன்னொரு இடத்துல ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குது. இதுக்கு இதைவிட ஒரு மோசமான உதாரணத்தை இமயமலையில பார்க்க முடியுது. சார்தாம் சாலை விரிவாக்க திட்டத்தை சொல்றீங்களா? ஒரு கட்டுரை அதை இமயமலை சூழலியல் படுகொலைன்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. அந்த வார்த்தை கொஞ்சம் கடுமையானதா இருந்தாலும் அங்க நடக்கிற விஷயங்களை பார்த்தா அதுல நியாயம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. 2025ல மட்டும் இந்தியாவுல 331 நாட்கள் தீவிர காலநிலை நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதுல இமயமலை பகுதி தான் மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட புவியியல் ரீதியா ரொம்ப பலவீனமான பனிப்பாறை அபாயங்கள், நிலச்சரிவுகள் அதிகம் இருக்கிற தராலி ஹர்சில் பகுதியில 12 மீட்டர் அகலத்துக்கு சாலையை விரிவாக்குறாங்க. இதுக்காக கிட்டத்தட்ட 7000 தேவதாரு மரங்களை வெட்ட போறதா படிச்சேன். அந்த மரங்கள் வெறும் மரங்கள் இல்லையே. நிச்சயமா அல்ல. அவை அந்த சூழல் அமைப்போட பாதுகாவலர்கள். பல 100 வருஷங்களா அந்த மலைகளை பிடிச்சு வச்சிருக்கிறது அதோட ஆழமான வேர்கள் தான். அது நிலச்சரிவை தடுக்குது, கங்கை நதியோட நீரோட்டத்தை பாதுகாக்குது, ஆற்றோட வெப்பநிலைய கட்டுப்படுத்தி அதுல இருக்கிற நுண்ணுயிரிகளோட சமநிலைய பாதுகாத்து தன்னை சுத்திகரிச்சுக்கிற திறனையும் அதிகரிக்குது. அப்போ அந்த மரங்களை வெட்டுறதுங்கிறது அந்த முழு சூழல் அமைப்போட அடித்தளத்தையே அசைக்கிற மாதிரி. ஆமா, இது குறுகிய கால இணைப்பு வசதிக்காக நீண்டகால பாதுகாப்ப பணயம் வைக்கிற செயல். இந்த திட்டத்தை செயல்படுத்துற விதத்திலயும் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. சுற்றுச்சூழல் அனுமதிகளை முழு திட்டத்துக்கும் வாங்காம சின்ன சின்ன துண்டுகளா வாங்கியிருக்காங்க. ஏன் அப்படி? அப்போ சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு தேவைப்படாது. மலைகளை செங்குத்தா வெட்டுறதால சரிவுகள் அதிகமாயிருக்கு. வெட்டி எடுக்கிற குப்பைகளை நேரா ஆத்துலயும் நீரோடைகளையும் கொட்டுறாங்க. இதோட விளைவு என்ன? விளைவுதான் பேரழிவு. சுமார் 700 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலையில இப்போ 800க்கும் மேற்பட்ட நிலச்சரிவு பகுதிகள் உருவாகியிருக்கு. 800ஆ? ஆமா, அப்போ எல்லா காலநிலைக்குமான இணைப்புன்னு சொல்லி ஆரம்பிச்ச இந்த திட்டம் இப்போ எல்லா காலநிலைக்குமான நிலச்சரிவு மண்டலமா மாறியிருக்கு. இது அந்த திட்டத்தோட நோக்கத்தையே கேலி கூத்தாக்குது. இன்னைக்கு நாம பேசின விஷயம் எல்லாமே இந்தியாவின் தற்போதைய நிலைய ஒரு முழுமையான படமா காட்டுது. ஒரு பக்கம் உலகத் தலைவனாகணும், உள்நாட்டுல பிரம்மாண்டமான திட்டங்களை கொண்டு வரணும்னு ஒரு பெரிய லட்சியம். மறுபக்கம் அந்த லட்சியங்களோட அடித்தளத்துல சில ஆழமான விரிசல்கள் இருக்கு. அது குடும்பங்களோட நிதிநிலையா இருக்கலாம், இல்ல நாம வாழ்ற சுற்றுச்சூழலா இருக்கலாம். வளர்ச்சி முக்கியம்தான். ஆனா அந்த வளர்ச்சிக்காக நாம என்ன விலைய கொடுக்கறோம், அந்த விலை நியாயமானதான்னு நாம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த விவாதத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்தியாவின் இந்த வளர்ச்சி பயணத்துல நாம கற்றதோட வேகம் முக்கியமா, இல்ல அந்த அடித்தளத்தோட வலிமை முக்கியமா? வேகமான முன்னேற்றத்துக்காக நாம இது மாதிரி இன்னும் என்னென்ன கண்ணுக்கு தெரியாத விலைகளை கொடுக்க தயாரா இருக்கோம்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.